யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா 4 முழு கோழி எடுத்திருக்கோம். 4 முழு கோழியும் வித்தியாசமான முறையில் மசாலா போட்டு இன்னைக்கு தந்தூரி பண்ணலாம். அது வந்து 2 கிரீன் கலர் மசாலா, 2 வந்து ரெட் கலர் மசாலா. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து 4 கோழிக்கு மசாலா போட போகிறோம். அதில் வந்து 2 வந்து கிரீன் கலர் தந்தூரி, 2 வந்து ரெட் கலர் தந்தூரின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் தந்தூரிக்கு மசாலா போட்டுக்கலாம். வாங்க எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கோழிக்கு வந்து அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். 2 கோழிக்கும் நம்ம ஒரு பழம் போட்டால் போதும். இது வந்து ரெட் கலர் மசாலாவுக்கான எலுமிச்சம்பழ சாறு. அடுத்து வந்து ஒரு 50 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, 50 கிராம் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 2 நான் ஒன்றா தான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்து கெட்டி தயிராக இருந்தால் நல்லது, தண்ணியாக இருந்தால் மசாலா வந்து தண்ணியாயிரும். ஒரு 150 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம், மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, இது ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, இது பிளாக் சால்ட்டுங்க. இது வந்து தந்தூரினாவே நம்ம பிளாக் சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையெல்லாம் கொட்டி நம்ம மசாலாவோட கலக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலானா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 அரைச்சது தான். இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 50 மில்லி கடலை எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் வந்து நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஓகே, மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து 2 கோழி டிப் பண்ணி மசாலா நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கடுத்து கிரீன் கலர் மசாலா போடலாம். நான் எப்படி வந்து இன்றைக்கி கோழிக்கு வெட்டி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, இப்படியே பொழந்துட்டேன் கோழியை. ஏன்னா வேகிறப்ப ஈஸியாக வேகும். முழு கோழியாக இருந்தால் இதுக்கு அந்த வயிற்று பக்கமெல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் இப்படி பொழந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வெந்துடும். அதனால தான் இன்றைக்கி நான் இப்படி கோழியை கிழிச்சு எடுத்தேன். மசாலா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், வயிற்று பக்கம்லாம் அப்படியே மசாலா வந்து சூப்பராக போட்டுடலாம். பாருங்கள், மசாலாவிலேயே குளிப்பாட்டி எடுத்தாச்சு. இப்படி தான் பாருங்கள், மசாலாவில் அப்படியே குளிப்பாட்டின மாதிரி இருந்தால் தான் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த கோழி உனக்கா? இது உனக்கா? அவன் கோழி அவன் சூஸ் பண்ணிக்கிட்டான். ஓகே, 2வது கோழியும் மசாலா போட்டாச்சு. இந்த விஷ்ணு, இது வாங்க கோழி, அதுக்கு கொஞ்சம் இடம் விடு. ஓகே, 2 கோழிக்கு ரெட் கலர் மசாலா போட்டாச்சு. இன்னும் 2 கோழிக்கு கிரீன் கலர் மசாலாவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிளகாத்தூளுக்கு பதிலில் இந்த மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது 3ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சி மீதி மசாலாலாம் சேம் அதே மசாலா போட்டு தான் நம்ம கலக்க போகிறோம். மிளகாத்தூளுக்கு பதிலில் மல்லி, புதினா, பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தணும். அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ மசாலா போட்டுக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீன் கலரில் வந்துருச்சு. அந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருந்தது. இது பாருங்கள், அப்படியே நல்ல சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் வந்துருக்குது. இந்த கலருக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், மல்லி, புதினா அது 3 தாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது. அப்படியே அந்த மசாலாவோட வாசம் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை மசாலாவே சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. க்ரீன் சட்னிலாம் சொல்லுவோம்ல, அதை விடவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே, மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம திரும்ப வந்து இதை கிரீன் குளியல் குளிக்க வைக்கலாம் 2 கோழியும்.
ஓகே, ரெண்டுக்கும் மசாலா போட்டாச்சு. இதை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். மசாலா போட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ அடுப்பையும் பற்ற வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ வந்து கிரில் பண்ணிக்கலாம். தான் இன்னொரு இருந்துச்சு. இப்போ தான் நம்ம தட்டி சொன்னாங்க. சூப்பராக தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சைடு வெந்துருச்சு, அநேகமாக வெந்துருச்சு. அடி சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. நம்ம இப்போ எண்ணெயோ பட்டரோ தடவிக்கணும். அப்போ தான் வந்து மேலே வந்து நல்லா இருக்கும். பட்டர் இருந்து தடவுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பட்டர் தடவைனா பிடிக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு. இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, சூப்பராக வெந்துருச்சு தந்தூரி சிக்கனு. கிரீன் சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு, ரெட் சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? ஓகே, எடுத்துக்கலாமா? அடுத்து ஒரு ரெட்டு. சூப்பர். அடுத்து வந்து ஒரு கிரீன். ஓகே, நம்ம சூப்பரா தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. நம்ம எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீ ஒரு கடிச்சுக்காடா ஒரு கடி. செம்ம டேஸ்ட்டுங்க. ஹோட்டல் கடையெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாகவும் நம்ம செய்யணும்னா நம்ம வீட்டிலே செய்கிறது தான் பெஸ்ட்டு. எந்த கெமிக்கல் எந்த இதுவுமே போடாமல் ரொம்ப சூப்பரான முறையில் மசாலா போட்டு செஞ்சோம். ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. செம்மையாக இருக்குங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன்.